தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் எதிர்பார்ப்பு சூடுபிடித்துள்ளது. யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்வி இன்று பதிலின்றி இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் தங்களது வெற்றியை உறுதியாக கூறும் சூழல் நிலவுகிறது. குறிப்பாக முதல் முறையாக களமிறங்கிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தவக எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியுள்ளது என்பது தற்போது அதிகம் பேசப்படும் விஷயமாக உள்ளது. முன்னோட்ட கருத்து கணிப்புகள் திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி என காட்டினாலும் தவக பெறும் வாக்குகள் பல தொகுதிகளில் மாறக்கூடும் என்ற கருத்து பரவி வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் 15 முதல் 20,000 வரை வாக்குகள் கிடைக்கும் என்ற கணிப்புகள் முக்கிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணி என அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த சூழலில் விஜய் தனது கட்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் செயல்படுகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் கட்சி அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் வாக்குப்பதிவு சதவீதம், மக்களின் மனநிலை மற்றும் கட்சிக்கான ஆதரவு போன்ற அம்சங்களை விரிவாக ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பதிவான அதிக வாக்குப்பதிவு மாற்றத்தை நாடும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கருதுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நம்பிக்கையின் பின்னணியில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியத்தை கருத்தில் கொண்டு அமைச்சரவை அமைப்புக்கான பட்டியலும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை சமூக ஊடகங்களில் தவக வேட்பாளர்கள் பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக கூறும் போஸ்டர்களும் வைரலாகி வருகின்றன. பெரம்பூர் மற்றும் திருப்பூரூர் உள்ளிட்ட இடங்களில் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி என பரவும் தகவல்கள் அரசியல் சூழலை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. மொத்தம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட தவக சில இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் ஆதரவளித்துள்ளது. இத்தேர்தலில் தமிழகத்தில் சுமார் 85% வாக்குப்பதிவு பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிக வாக்குப்பதிவுக்கு தவக காரணமாக இருந்ததாகவும் கருத்துக்கள் வெளியாகின்றன. இந்த அனைத்து கணிப்புகளும் உண்மையாவதா என்பது மே 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகள்தான் தெளிவாகும்.